ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். நமஸ்தே. காலை, அதிகாலை, மதியம், சாயங்காலம், இரவு, நள்ளிரவு. இந்த வார்த்தைகள்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலை, சுபா, சுபா. அதிகாலை அப்படின்னா சுபா சுபா, சுபா சுபா. மதியம், தோப்ஹர், தோப்ஹர். சாயங்காலம், சாம், சாம். இரவு, இரவு அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. ராத், நம்ம ராத்திரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு அப்படின்னா ராத். சரி, நள்ளிரவு அப்படின்னா ஆதி ராத், ஆதி ராத். வெயில், மழை, காற்று. இதை எப்படி சொல்லலாம் பார்ப்போமா? வெயில், தூப், தூப். மழை, பாரிஸ், பாரிஸ். காற்று, ஹவா, ஹவா. அன்பு, வெறுப்பு, கோபம். இதுக்கு அன்பு அப்படின்னா பியார், பியார். வெறுப்பு, நஃப்ரத், நஃப்ரத். கோபம், குசா, குசா. குசான்னு சொல்லலாம், நரஸ் அப்படின்னு சொல்லலாம். பசி, தாகம், பட்டினி. இதில் பசி அப்படின்னா பூக், பூக். தாகம் அப்படின்னா பியாஸ், பியாஸ். பட்டினி அப்படிங்கிறதுக்கு பூக் மாரி, பூக் மாரி. நண்பர், முதலாளி, ஏழை, பணக்காரன். எப்படி சொல்லலான்னு பார்ப்போமா? நண்பர், தோஸ்த், தோஸ்த். இது நம்ம சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுற வேர்டுங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். நண்பர் அப்படின்னா தோஸ்த். முதலாளி அப்படின்னா மாலிக். என்னோட முதலாளி மேரா மாலிக், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. முதலாளி அப்படின்னா மாலிக். ஏழை, கரீப், கரீப். பணக்காரன், அமீர், அமீர். அடுத்து இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம். இந்த வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். இனிப்பு, மீட்டா, மீட்டா. புளிப்பு, கட்டா, கட்டா. கசப்பு, காட்வா, காட்வா. காரம், தீகா, தீகா. அடுத்து கோழி, சேவல், முட்டை, இறைச்சி, ஆட்டு இறைச்சி. இதை எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போமா? கோழி, முர்கி, முர்கி. சேவல், முர்கா, முர்கா. இந்த கோழி, சேவல் கொஞ்சம் கவனிங்க. இப்போது நம்ம லடுக்கா, லடிக்கின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். சேவல் அப்படின்னா முர்கா, கோழினா முர்கி. முட்டை, அண்டா, அண்டா. இறைச்சி அப்படின்னா காமன் வேர்டு. இறைச்சி அப்படிங்கிறதுக்கு மான்ஸ், மான்ஸ். இப்போது ஆட்டு இறைச்சி அப்படின்னா பக்ரீகா மான்ஸ், பக்ரீகா மான்ஸ். நெக்ஸ்ட் காய்ச்சல், இருமல், ஜலதோஷம், வலி, தலைவலி. இதுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். காய்ச்சல், புகார், புகார். இருமல், கான்சி, கான்சி. ஜலதோஷம், சர்தி, சர்தி. வலி அப்படின்னா தர்த். இட் இஸ் எ காமன் வேர்டு. வலி, தர்த். தலைவலி,
சிர் தர்த், சிர் தர்த். சந்து தெரு சாலை, சந்து தெரு சாலை. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். சந்து அப்படின்னா கலி, கலி. தெரு அப்படின்னா முஹல்லா, முஹல்லா. சாலை அப்படிங்கிறதுக்கு சடக், சடக். ஆண் பெண் மனிதன். ஆண் அப்படின்னா மார்த், மார்த். பெண் அப்படின்னா அவுரத், அவுரத். மனிதன் ஆத்மி ஆர் இன்சான், ஆத்மி அல்லது இன்சான். நெக்ஸ்ட் லாபம் நட்டம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? லாபம் ஃபைதா, ஃபைதா. நட்டம் நுக்சான், நுக்சான். உறவினர், விருந்தினர், பக்கத்து வீட்டார். இந்த மூணுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. உறவினர், விருந்தினர், பக்கத்து வீட்டார். இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறது பார்ப்போமா? உறவினர் அப்படின்னா ரிஷ்தேதார், ரிஷ்தேதார். விருந்தினர் கெஸ்ட்டாக வருவாங்கள்ல, விருந்தினர். அவங்களுக்கு மெஹ்மான், மெஹ்மான். விருந்தினர் அப்படின்னா மெஹ்மான். நெய்பர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க. பக்கத்து வீட்டார் அப்படின்னா படோசி, படோசி. மேலே கீழே உள்ளே வெளியே. பார்ப்போமா? மேலே அப்படின்னா ஊப்பர், ஊப்பர். கீழே அப்படின்னா நீச்சே, நீச்சே. உள்ளே அப்படின்னா அந்தர், அந்தர். வெளியே பாகர், பாகர். இப்போதெல்லாம் ஆஜ்கல், ஆஜ்கல். நமக்கு தெரியும்ல, ஆஜ்னா இன்று, கல்னா நாளை. ஆனால் ஆஜ்கல் அப்படின்னா அதோட மீனிங் வந்து இப்போதெல்லாம். இப்போதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆஜ்கல். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது ஹர்தின், ஹர்தின். ஹிந்தியில் ஹர் அப்படின்னா ஒவ்வொரு, நாள் அப்படின்னா தின். ஸோ ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறதுக்கு ஹர்தின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை வாட்ச் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.